அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேங்காய் பர்ஃபி ரொம்ப பர்ஃபெக்டாக பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைமே பர்ஃபெக்டாக பண்ண மாதிரி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துருக்கேங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு நீங்கள் வந்து எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து நம்ம துருவி எடுக்கும்போது அந்த கருப்பு தோல் வராமல் நல்ல வெள்ளை பகுதி மட்டும் வர மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பர்ஃபி வந்து உங்களுக்கு நல்ல ஒயிட் கலரில் கிடைக்கும். இப்போ நம்ம துருவன தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க, நைஸாக அரைஞ்சிட வேணாம். நம்ம வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து பர்ஃபிக்கு வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் திப்பி இருந்துச்சுன்னா நம்ம அதை மெண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து பர்ஃபியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். இதை வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கும் போது, ஹை ஃப்ளேமில் வச்சு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கும் போது உங்களுக்கு தேங்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். பர்ஃபியோட கலரும் அதுக்கப்புறமா உங்களுக்கு கலர் வந்து மாறிடும். அதுக்காக லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தேங்காய் வந்து ஈரப்பதம் எல்லாம் போய் உதிரியாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்தில் வர மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இது கூட நீங்கள் தேங்காய் எந்த கப்பில் வந்து மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கான பாலை சேர்த்துக்கோங்க. பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பால் தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, தண்ணி கூட நீங்கள் சேர்த்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு எந்த பதமும் தேவையில்லைங்க. இதோடைய தண்ணி ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போதும். இந்த பர்ஃபி செய்யும்போது நம்ம பக்கத்தில் நின்று இதை வந்து அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் ஈவனாக ஒரே மாதிரியாக உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ வந்து லைட்டாக அந்த தண்ணி பசை தெரியுது பார்த்திங்களா, சைட்லலாம் குட்டி குட்டி பபிள்ஸாக வருது. அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக வந்து நல்லா சுருண்டு வரணும். இப்போ சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா அந்த சர்க்கரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இந்த வெள்ளை கலராக வந்து உங்களுக்கு மேலே தெரிய ஆரம்பிக்கும். அந்த பதம் வந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஈரப்பதம் எல்லாம் போய் இந்த மாதிரி உதிரியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பர்ஃபி வந்து உங்களுக்கு அந்த தேங்காய்லாம் பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா ஈவனாக பரப்புனதுக்கப்புறமா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டாக இருக்க ஒரு பொருள் எடுத்து இது போல் நல்லா அழுத்தி கொடுத்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரே மாதிரி நல்லா ஈவனாக கிடைக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். திப்பியாக இல்லாமல் சேமாக இருக்கும். இப்போ இது போல் பரப்புனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் இந்த சூடெல்லாம் கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் பீஸ் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா செட்டாக விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் அதை எடுத்து நம்ம சர்வ் பண்ண முடியும். நம்ம ரொம்ப செட் ஆனதுக்கப்புறமா பீஸ் போடுறதை விட இந்த மாதிரி சூடு ஆறி லைட்டான சூடு இருக்கும் போதே வந்து இதை நீங்கள் பீஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் 1/2 இன்ச் அளவுக்கு கனத்தில் இருக்கிற மாதிரி இந்த பர்ஃபி வந்து பரப்பி விட்டுருக்கேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் 1 இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஹைட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பர்ஃபி வந்து பரப்பி விட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அது செட் ஆகிற டைம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இது வந்து எனக்கு ஒரு 1 ஹவர்லேயே வந்து செட் ஆகி வந்துடுச்சு. இப்போ சைட்லலாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்பவே டேஸ்டியான கோகோனட் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.